ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு அவேர்னஸ் வீடியோ. நேற்று தான் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஐ திங்க் 2 லட்சத்து சில்லரை வந்து இது லாஸ் ஆகிடுச்சு ஒருத்தருக்கேன். அதுக்கு வந்து விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன், எப்படி லாஸ் பண்ணிட்டார், என்ன லாஸ் பண்ணிட்டாருன்னு. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 35% பீப்புள்ஸ் வந்து ப்ராஃபிட் ஸ்கின் அடினாங்க. மிச்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் லாஸ் ஸ்கின் தான். சார் எனக்கு வந்து 1 லட்சம் லாஸ், எனக்கு 50,000 லாஸு, சம் அமௌண்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் கிட்டத்தட்ட 3 lakhs, கிட்டத்தட்ட 3,44,000 காமிக்கிறாருங்க. எவ்வளோன்னு பார்க்கணும், நான் மறந்துட்டேன். 3,44,000 ஃப்ரெண்ட்ஸ். இது ஹையஸ்ட் அமௌண்ட் இன்றைக்கி. இது லாஸ் ஏன், என்ன காரணம் எனக்கு புரியல. எனக்கு அவ்வளோ ஹியூஜ் லாஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாதுங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி லாஸ் ஆச்சு இவருக்கு, எப்படி பர்டிகுலர் இந்த 3,44,000 எப்படி லாஸ் ஆச்சு? ஓவர் நைட் பொசிஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நல்லா கேளுங்க, எப்படி லாஸ் ஆச்சு என்ன ஃபுல் ஸ்டோரி கேளுங்க. அவர் இங்கே வந்து நேற்று வந்து புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. மார்க்கெட்டோடைய புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகணுன்னு எவ்வளோ 1 லட்சம் சில்லரை, எவ்வளோன்னு சரியானு தெரியல. 1 லட்சம் சில்லரை லாஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதோட ஹை கட் ஆகிடுச்சு. ஹை கட் ஆகிடுனா 1 லட்சத்து சில்லரை லாஸ் ஆகிடுச்சு. ஃபுல் பேனிக் ஆகிட்டார். ஆல்மோஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபுல் முடிஞ்சிச்சு கதை அப்படின்ற மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டாரு. என்னென்னா இங்கே கட் பண்ணிட்டார். பெரிய நல்ல விஷயம், 1 லட்சத்து சில்லரை கட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பாருங்கள், செகண்ட் புல்லிஷ் கேண்டில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் கொடுக்குற இடத்துல மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சு. நம்ம வந்து பை போகலாம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், பை எடுத்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதுவும் தப்பு இல்லை. இந்த 1 லட்சம் சில்லரை லாஸ் புக் பண்ணிட்டாரு, ரைட், ஓகே, அது தப்பு இல்லை. ரெண்டாவது பிரச்சனை அப்படின்னா, பை எடுத்தார். சரிப்பா, அதுவும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே வரும்னு தெரியாது நமக்கு. இந்த ரெண்டாவது கேனில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேன் க்ளோஸ் கொடுத்துருக்குது, ரைட், ஓகே. இந்த பக்கம் பிரேக் அவுட்னு நினச்சி பை எடுத்துட்டாரு. சரி, அவருடைய கணக்கு பிரகாரம் இந்த ரீடெஸ்ட்னு எடுத்துக்கலாம். இந்த ரீடெஸ்ட் ஆடி இப்படி போதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ பையும் எடுத்துகிட்டு சம் ப்ராஃபிட்டில் இருந்திருக்குது. இந்த பிரேக் அவுட்டில் ப்ராஃபிட் இருந்திருக்குது, ரைட், ஓகே, எல்லாமே ரைட், காமன். ஸோ அவருக்கு இந்த இதில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரணும் இல்லைங்க. இத்தனைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் வேறு, ஃப்ரீ டெலிகிராம் சேனல், அதாவது நம்ம ரெகுலர் டெலிகிராம் சேனலில் அப்டேட்டும் பண்ணிகிட்ருக்கேன். இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அது பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு. இது இந்த 43,000 அப்படின்ற ரவுண்ட் நம்பர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் இருந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமா தெரியாது. ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கட்டாயத்துக்கு உங்களுக்கு அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். லாஜிக், டுடே லாஜிக் எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் இவர் என்ன சொல்ல வராருன்னா, சார் எனக்கு காலையிலே 1 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. இப்போது எனக்கு இந்த ப்ராஃபிட் வரல அப்படின்னா இது 3 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிடும். நான் எப்படி சார் கட் பண்ணுறது அப்படின்னாரு. அப்போ நீங்கள் கட் பண்ணலன்னா மட்டும் லாஸில் இருப்பீங்க, இது ப்ராஃபிட்டில் இருப்பீங்களா? அவருக்கு என்னென்னா, சார் எப்படியா இப்படி வந்து மேலே போயிடுச்சுன்னாக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, எனக்கு இப்படி வரும்னு தெரியாது, எனக்கு நான் இப்படி வந்துட்டு மேலே போய்ட்டு தான் நினச்சேன், ஆனால் வந்து எஸ்எல் பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எனக்கு ப்ராஃபிட் ஸ்க்ரீன் அனுப்புகிறீங்க, லாஸ் ஸ்க்ரீன் அனுப்புகிறீங்க. நான் ஏன் லாஸை மட்டுமே வந்து குறிப்பிட்டு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை நிறைய பேர் அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃப் சேவ் ஆகும். நீங்கள் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் போகிறீங்க, நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணீங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ப்ராஃபிட் ஸ்க்ரீனை தக்க வச்சுங்க. தயவு செஞ்சு ப்ராஃபிட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவாங்க எல்லாருமே சரி. உங்களுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அப்படியே விட்டுறாதீங்க. 5 நாள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு நாள் காலி பண்ணிடாதீங்க, அப்படியே வச்சுங்க. நிறைய பேர் சொல்லலாம், சார் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிச்சாங்களே, எங்களுக்கு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாமே அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவில் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் யாருடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனும் காமிச்சதும் கிடையாது. என்னுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீன் கூட நாங்கள் இதெல்லாம் காமிச்சது கிடையாது. ஏன்னா ஒரு ஹியூமன் மைண்ட் செட் என்னென்னா, அவங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ நாமளும் அதே மாதிரி ப்ராஃபிட் பண்ணான்ற மைண்ட் செட்டுக்கு டெவலப் ஆகிடும் எல்லாருடைய மைண்ட் செட்டு. இது காமன். ஆனால் ஒரு லாஸ் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளோ மனசு கொடுத்து கேட்காது, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா லாஸ்லாம் பிடிக்காது மக்களுக்கு. லாபம் மட்டும்தான் பிடிக்கும், ப்ராஃபிட் மட்டும்தான் பிடிக்கும். அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஓகேங்களா, ப்ராஃபிட்னா லாஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து லாஸை குறைக்கணும். அப்புறம் லாஸை நிறுத்தணும். அப்புறம் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் உங்களுக்கு நீங்கள் இந்த 3 விஷயத்தையும் பண்ணிங்கனாவே ப்ராஃபிட் தன்னால் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராஃபிட் எப்படி பண்ணலாம் இதை தான் பார்க்குறீங்களே தவிர இந்த லாஸை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இந்த லாஸ் எப்படி வராமல் எப்படி தடுக்கலாம், இப்படி யாரும் நினைக்கிறதே கிடையாது. இன்றைக்கி அந்த நபர், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், இன்றைக்கி அந்த விஷயம் நடத்தியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாயில் மேபி வெளியே வந்துருக்கலாம். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், பையிங்கில் இருக்கவங்க ஓவர் நைட்டில் பொசிஷனை ஹோல்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன் நான். ஏன் சார் ஹோல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள், இந்த இடத்துல நான் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தால் எனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில டைமில் கிடைக்கலாம்.
இன்னொரு டைமில் பாருங்கள், சப்போஸ் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்க வச்சுங்களேன், மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த லோ கிரியேட் ஆகிங்களா, இந்த லோ கிரியேட்டர் உங்களுடைய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் என்ன இதில் ப்ரைஸ் எடுத்தீங்க சம்பாதிங்க, எந்த இடத்துல நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்களோ ப்ரைஸ் இங்கே வந்தோடனே உங்களுடைய காஸ்ட் டு காஸ்ட் வந்துட்டுருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? கால் ஆப்ஷனோட ப்ராஃபிட்டு இமீடியட் வந்து அப்படியே கரைஞ்சிடும். நீங்கள் நினைக்கலாம் கேப் அப் கேப் டவுன் நல்லா ப்ராஃபிட் சம்பாதிச்சிடலாமே அப்படின்னு. ஒன்லி 5% பீப்புள்ஸ் தான் வந்து அந்த மாதிரி போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புரிஞ்சுங்க. அப்போ 95% பீப்புள்ஸ் தான் நம்ம அதை பற்றி தானே பேசணும். நம்ம இவங்க தான் முக்கியம். இவங்க சம்பாதிச்சிட்டு போய்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க டெய்லி இது கூட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்களே, இவங்களே காப்பாற்றுறது. இங்கே காப்பாற்றலாம் முடியாது. அட்லீஸ்ட் நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிட்டாவே போதும் அவங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு அகென்ஸ்டாக போதா இமீடியட் கட் பண்ணுங்கள். கட். அது நீ எந்த ரேஷன்ஸையும் பார்க்க தேவையில்லை, எந்த சப்போர்ட்டையும் பார்க்க தேவையில்லை, மார்க்கெட்டையும் பார்க்க தேவையில்லை. மார்க்கெட்டை ஃபண்டமெண்டல் மேலே போகுமா கீழே போகுமா நடுவில் போகுமா என்ன தான் ஆகட்டும் நம்ம தேவையில்லை. அதெல்லாம் நம்மளோட லிமிட். நமக்கு ஒரு பெயின் ஆகுது இல்லைங்களா? இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டு முதல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் நஷ்டத்தில் இருக்குதுன்னா என்ன வேலை உங்களுக்கு? இல்லை 10,000 ரூபா ரிக்கவர் ஆகிட்டு எனக்கு 1,10,000 ரூபாய் லாபம் வரும். இது நம்பிக்கை, இது ரியல். எது 10,000 ரூபாய் நஷ்டம் நீங்கள் கண்ணில் பார்க்கறது ரியல், மேலே போகன்றது நம்பிக்கை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? 10,000 ரூபாய் எப்போ 11,000 ரூபாய் நஷ்டத்துக்கு திரும்புதோ அப்போ கட் பண்ண வேண்டியது தானே. சரி, இப்போ உங்களோட நம்பிக்கை 10,000 ரூபாய் மேலே வருதுன்னு கிட்டேன். ஸோ உங்களுக்கு எதிராக வந்து 11,000க்கு போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? -11, அதாவது இன்னும் 1,000 ரூபாய் நஷ்டத்துக்கு போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டிங் இருந்தால் மட்டுமே அந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகும். 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணுன்னு ஆப்ஷன் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம், தகவல்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சேனலை உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். ஸோ இதனோட ஹை கட்டானது பை எடுத்தால் அதனோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் போடல. சிம்பிள். இவ்வளோ பெரிய மிஸ்டேக்ஸ்க்கு காரணம் என்னென்னா, பை எடுத்தது தப்பு இல்லை, இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறது தப்பு. அவருக்கு என்னென்னா இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்ற ஒரு வியூ. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களோட ரீஎன்ட்ரி எடுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரீஎன்ட்ரி எடுங்க. எங்கே உங்களுக்கு லோவோ அந்த லோவோ ஸ்டாப் லாஸ் போடுங்க. நம்பிக்கை இருந்தது உங்களுக்கு அப்படி மேலே போயிடுமே அப்படின்னா, ஏன் அதுக்கு மேலே போட்டோம், திரும்ப அங்கே ஒரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத, திரும்ப அங்கே ஒரு ரீஎன்ட்ரி எடுங்க அந்த இடத்துல. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.